أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்கள் குழு கிஃபா மர்கஸ் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தராமல், கொள்கையை பற்றி மட்டும் பேசாமல், மனித வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தலையிட்டு இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இப்படி செய்யக்கூடாது என்று எல்லா பிரச்சனைகளையுமே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளையாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று குடும்பவியல் சம்பந்தமாகவும் இஸ்லாம் நிறைய அறிவுறுத்துகிறது. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பேசுவதற்கு எல்லா செய்திகளையும் பேசி முடிக்க முடியாது. அதனால் ஒரு குடும்பத்தில் கணவனாக இருப்பவர், மனைவியாக இருப்பவர், அவங்க எப்படி நடந்து கொள்ளணும், அவங்களுக்கு இஸ்லாம் என்ன அறிவுரைகளை சொல்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மத்தாவும், இந்த உலகம் முழுவதும் செல்வமாகும். வ ஹைரு மத்தாயி துன்யா அல் மரஅத்து சாலிஹா, உலகத்து செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வம் எது என்று கேட்டால் நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் ஒரு மனிதன் பெறக்கூடிய செல்வத்திலேயே அவனுடைய மனைவி தான் சிறந்த செல்வம், அதில் ஒழுக்கமான நல்ல சாலிகான மனைவியாக அவர் இருப்பாரே ஆனால் அவர்தான் சிறந்த செல்வம் என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் மனைவியை சிறந்த செல்வம் என்று குறிப்பிடுகிறார்கள்? ஒரு மனிதனுக்கு மனைவி சரியில்லைன்னு சொன்னால் அவனால் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, அவன் வெளியே சமூகத்துக்காக வேண்டி எந்த நல்ல பணிகளையும் செய்ய முடியாது. பல பேர் மென்டல் ஆயிடுவான். மனைவி சரியில்லை அப்படின்னா மனக்குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு மனைவியே ஒரு பெரிய டார்ச்சராக இருக்குது, அவனால் ஏதாவது நல்ல காரியத்தில் ஈடுபட முடியுமா? இப்போ மனைவி நல்லொழுக்கம் உள்ள மனைவி ஒருவனுக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு செல்வம் என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் பல குடும்பங்களில் இன்னைக்கு பார்க்குறோம், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு நல்லுறவு இல்லாமல், ஒரு சாலிகான மனைவியாக ஒரு பெண் இல்லாமல், அந்த கணவனுக்கு பல வகையில் தொல்லை கொடுக்குற பெண்களாக பலர் இருப்பதை பார்க்கணும். அதனால தான் நிறைய ஜோக்குகள் சொல்லும் பொழுது இந்த பெண்கள் படுத்துகிற பாடப்பத்தை நிறைய ஜோக்கு சொல்லுவாங்க. பட்டிமன்றங்களில், மேடை பேச்சுக்களில் பெண்கள் பண்ணுகிற அநியாயம் என்று பெண்களை பத்தான செய்வாங்க, நிறைய ஜோக்கு சொல்லுவார்கள். என்னதான் பெண்களை ஒரு கேலியாக, ஒரு கிண்டலாக அப்படி சொன்னாலும் எல்லா கணவனுக்கும் வீட்டுக்கு வரும்போது மனைவி வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னாலும் மெண்டல் ஆயிரும். மனைவி இருந்தாலும் சில பேர் மெண்டல் மாதிரி ஆயிருமா, மனைவி இல்லைன்னாலும் அவனுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி போயிடும். அவள் இல்லாட்டி சரியாக வராத, எங்கே போயிட்டா, 10 ஃபோன், இவர் வெளியே போயிட்டு ஃபோன் அடிக்கக்கூடாது யாரும். கணவன் வெளியே போய்விட்டால்
ஏன் 10 பவுன் அடிக்கிற, ஏன் தொல்லை பண்ற, வரமாட்டானா அப்படிம்பாரு. மனைவி வெளியே போயிட்டா இவரால் இருக்க முடியாது, 10 பவுன் இவர் அடிப்பார். அப்போ எங்கே போயிட்ட, உன்னை காணாம, டீ போட்டு கொடுக்க ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை என்று மனைவி மேலே வந்து எல்லா கணவனும் செய்கிறாங்க, பாசம் வைத்திருக்கிறார்கள். மனைவி இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது என்பதை விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் மனைவிமார்களை பற்றி என்ன செய்கிறாங்க, நிறைய பார்க்குற பல குடும்பங்களில் கணவன் எப்படியெல்லாம் பாடுபடுகிறான் என்று சும்மா ஒரு ஜோக்குக்காக வேண்டி நிறைய செய்திகளை சொல்வார்கள். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த உடனே மாமனார் அழுதுக்கிறார். அழுத உடனே மாப்பிள்ளை கேட்டுக்கிறார், நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, உங்கள் பிள்ளையை நான் வந்து கண்கலங்காக பார்த்துக்குருவேன், உங்கள் பிள்ளையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்படின்னு இருக்கிறாரு. அப்போ மாமனார் சொல்லியிருக்கிறாரு, மருமகன் நான் என் பிள்ளையை பற்றி கவலைப்படல, உங்களை பற்றி தான் கவலைப்படுறேன் இப்படின்னாராம். நான் என் முன்னாடி என்ன பாடுபட்டேன், என் பிள்ளை அப்படி தானே உங்களை படுத்துவா, அதனால் எனக்கு உங்களை பற்றி தான் கவலையாக இருக்குது, நீங்கள் என்ன கஷ்டப்பட போகிறீங்கன்னு அதை பற்றி தான் கவலைப்படுறேன் இப்படின்னாராம். அப்போ திருமணம் செய்து விட்டால் அந்த கணவன் வந்து எப்படி இருப்பானு ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, அதுக்கு தான் பல பெண்களை பார்த்து குடும்பம் நல்லா இருக்குதா, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கவனித்து பெண் பார்ப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்வதற்கெல்லாம் பின்னாடி மாப்பிள்ளை அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அவர் கவலைப்படுற நிலைமையில் ஆயிடக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் செய்கிறாங்க. பெண் பார்க்கும்போது பல தகுதிகளை பார்க்கிறார்கள். அது மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஒரு பெண் அழுதுகிட்டே இருந்திருக்குது. அந்த பெண்ணோட தங்கச்சி கேட்டிருக்குது, ஏம்மா அக்கா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, கல்யாணம் வைக்கிறாங்க, ஏன் அழுதுகிட்டே இருக்குது, மாப்பிள்ளை பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கிறாரு, மாப்பிள்ளை நாளைக்கு அழுவார், இன்னைக்கு தான் இவங்க அழுகுறாங்க, நாளைக்கு அவர் என்ன செய்வார், நாளைக்கு தான் அவர் அழுவ ஆரம்பிச்சிருவார். அப்படி வந்து பார்த்தா திருமண வாழ்க்கை என்பது இது எப்படி இருக்குமோன்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குற அளவுக்கு மாப்பிள்ளை நல்லவராக வருவாரா, இல்லை மனைவி நல்லவங்களா வருவாங்களா என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு ஏமாந்துருவோம்னு பயப்படுற அளவுக்கு அப்படி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பல குடும்பங்களில் இருக்கிறத பார்க்குறோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ செல்ஃபோனில் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க ஃபோட்டோகிராஃபர் தானே வந்து ஃபோட்டோ எடுப்பார் கல்யாணத்தில். அப்படி எடுக்கும்போது அவரை சிம்பலிக்க சொல்லுவார், மாப்பிள்ளை கடைசியாக சிரிக்க பார்ப்போம் அப்படிம்பார். அப்படின்னா அதை நீ கடைசியாக சிரிக்கிறது இப்படிங்கிறக்காக என்ன செய்வார், கடைசியாக சிரிக்க பார்ப்போம் இப்படிம்பார். அப்போ அந்த மாதிரி திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்குரியதாக இருக்க வேண்டிய திருமண வாழ்க்கை என்பது அது ஒரு கேலி செய்யக்கூடியதாக, கிண்டல் செய்யக்கூடியதாக, கவலைக்குரியதாக ஆகிறத பார்க்கணும். அது மாதிரி பெண்ணை பெற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பெண்ணும் சரி பெண்ணை பெற்றவர்களும் சரி அவர்களும் அதிகமாக கவலைப்படுறத பார்க்குறோம். மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே, எப்படி வச்சுக்கிறவரும் தெரியலையே, கல்யாணம் ஆகி பொண்ணு புது வீட்டுக்கு என்ன செய்யுது, அம்மா வீட்டுக்கு திரும்ப வருது, மறு வீட்டுக்கு வருது, வந்த உடனே என்னம்மா வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா வச்சிருக்கிறான்னு அர்த்தம். என்னத்தை தான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதான் கட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வெறுத்து போயிடுறான். என்னப்பா கல்யாணம் பண்ணி இப்போ எப்படிப்பா இருக்கிற, இப்போ சந்தோஷமாக இருக்கிறியா, என்னத்தை அப்படின்னு போகிறான். அப்போ கல்யாணம் பண்ணி பல 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி என்ன செய்கிறான், பல வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு 2-3 வருஷத்தில் அழுத்து போகிற அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை கசந்து போயிருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இஸ்லாமிய மார்க்கம் இந்த குடும்பவியல்ல என்ன அறிவுரைகளை சொல்கிறது என்பது ஆணு விளங்காததான் பெண்ணு விளங்காததான் இது காரணம். இஸ்லாம் எப்படியெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அறிவுரை சொல்லுது, இதை ஒரு பயானாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இதை ஒரு பாடமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும். ஏன்னா இதை தாய்மார்கள் சொல்ல மாட்டார்கள், இதை தந்தை சொல்ல முடியாது. இதை வந்து இந்த மாதிரி பயான்களில் மார்க்க நமக்கு வந்து சொல்லி காட்டுகிறது. இந்த மாதிரி பயான்களில் கேட்டு என்ன செய்யணும், நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக எதை அறிவுறுத்துறாங்க, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அவங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி இருக்கணும். அப்படின்னா ஒரு திருமணம் எதுக்காக செய்யப்படுது, கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத திருமணம் பண்ணுகிறார்கள். அப்போ அந்த சந்தோஷத்தில் ஒரு கணவனுக்கு ஒரு பெண் குறை வைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அறிவுறுத்துகிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்கள வந்து கணவனை வந்து நிராகரிக்கிறது, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க மறுக்கிறது, அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எப்படி இருந்தாலும் எங்களுடைய வந்தனாகன ராத்திரியில் வந்தனாகணும் என்று பழிவாங்கக்கூடிய இடமாக எதை பயன்படுத்துகிறார்கள், இல்லறத்தை பயன்படுத்துகிறார்கள், தாம்பத்தியத்தை பயன்படுத்துகிறார்கள். இதை பயன்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா தார் ரஜுலு இம்ரத்தஹு இலா ஃபிராஷி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்காக வேண்டி அழைக்கும் பொழுது அவள் வந்து அதை மறுத்துவிட்டு இரவு தங்குவாளையானால் லானத்துகள் மலாய்க்கத்து ஹத்தா துஸ்பிக, விடுகிற வரைக்கும் வானவர்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் கணவனை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். கணவனுக்கு இல்லற விஷயத்தில் தாம்பத்திய விஷயத்தில் எந்த குறை வைக்கக்கூடாது.
எந்த அளவுக்குலாம் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, நஃபிலான நோன்பு, உபரியான நோன்பு வைக்கிறீங்க. அந்த மாதிரி வைக்கும்போது கணவர் உள்ளூரில் இருக்கிறாரா, வெளியூரில் இருக்கும்போது, வெளிநாட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன செய்யலாம், எப்போவுமே நீங்கள் நோன்பு வச்சுக்கலாம். கணவன் உள்ளூரில் இருக்கும்போது நீங்கள் நோன்பு வைப்பதாக இருந்தால் நஃபிலான நோன்பு, ஃபர்லான நோன்புக்கு அவருடைய பெர்மிஷன் தேவையில்லை. ஃபர்லான நோன்பு அவர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் வைக்கத்தான் வேணும். நஃபிலான நோன்பை பொறுத்த வரைக்கும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பு வைக்காதீங்க என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு என்ன செய்யறாங்க. ஏன்னா நீங்கள் நோன்பு வச்சிருக்கிற நேரம் அவருக்கு தாம்பத்திய என்ன உருவாகலாம், மனைவி மீது அவருக்கு ஆசை ஏற்படலாம். அந்த நேரத்தில் அவருக்கு எப்போ அந்த உணர்வு இருக்குது, அப்போ பாட்டு நீங்கள் நோம்பு நோம்புன்னு சொல்லிட்டு போவீங்கன்னா இதனால மன பாதிப்புக்குள்ள வர இல்லையா, மன உளைச்சல் காரணமான இல்லையா. பல பெண்களை நாடுவதற்கு, பல திருமணங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு இதுக்கெல்லாம் காரணம் என்று கேட்டால் மனைவியினுடைய புறக்கணிப்புகள், அவளுடைய அவமதிப்புகள், அவளுடைய அந்த இல்லற விஷயத்தில் அவளுடைய அந்த திருப்தி இல்லாமல் அவள் நடந்து கொள்வது, இதுதான் பலர் வந்து வழிதோறுவதற்கு கூட காரணமாயிரும். இப்போ நல்ல மனிதர்களுக்கு கூட ஒழுக்கம் தோறுவதற்கு என்ன காரணம்னு கேட்டால் அவனுடைய மனைவி சரியில்லாமல் இருந்திருப்பார்கள், அவனுக்கு போதிய அளவுக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ இதில் இஸ்லாம் என்ன செய்யுது, உனக்கு வந்து கணவன் சரியான முறையில் உங்ககிட்ட நடந்து கொள்ளணும், அவன் ஒரு இறையச்சவாதியாக நடந்து கொள்ளணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் இந்த இல்லற விஷயத்தில் அவன் என்ன செய்யணும், திருப்தி அடையக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அதில் அவனை ஏமாற்றி விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு பெண்மணி ஒரு தேவைக்காண்டி வர்றாங்க, ஒரு மார்க்க சந்தேகம் கேட்பதற்கோ அல்ல வேற ஏதோ ஒரு தேவைக்காண்டி வர்றாங்க. அப்படி வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகிட்ட விசாரிக்கிறாங்க, ஏமா உனக்கு கனவு இருக்கிறாரா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. கைஃப அன்தி மின்ஹு, நீ உன்னுடைய கணவர்கிட்ட எப்படி நடக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மா ஆருஹு இல்லாமல் அஜஸ்து அணுகு, எனக்கு முடியலைன்றா தவிர அவருக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் இப்படிங்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹி அவங்க இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர்னா வெறுமனே திக்ரை சொல்லித் தர்றது, துஆவை சொல்லித் தர்றது, தொழுகை சொல்லித் தர்றது இது மட்டும் செய்ய மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குடும்ப பிரச்சனை பற்றி அவர்கள் கேள்விப்படும் போது அந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அவங்களை சந்திக்கிற நேரத்தில் இப்படி சில கேள்விகள் கேட்பார்கள். ஏன்னா கணவன் தரப்புலேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு, அது சரியானு பார்க்கணும், சம்பந்தப்பட்ட பெண்கிட்ட கேட்டால் தான் தெரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இதை விசாரித்து விட்டு அவங்க அந்த பெண்மணிட்ட சொல்கிறாங்க, ஃபல்லுரி ஐன் அன்தி மின்ஹு, உன்னுடைய கணவர்கிட்ட நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை கவனித்துக்கொள். ஏனென்றால் இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி வ நாருக்கி, உன்னுடைய சொர்க்கம் அவர்தான், உன்னுடைய நரகம் அவர்தான். நீ சொர்க்கம் போகிறதுக்கு தொழுதா மட்டும் சொர்க்கம் போயிட முடியாது, நீ ஏகத்துவ கொள்கையில் இருந்தால் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. நீ சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் கணவன்ட்டு இப்படி நடக்கிற, நீ கணவன்ட்டு சரியாக நடக்கலை அப்படின்னா நீ நரகம் போகிறதுக்கு அதுவே காரணமாக அமைஞ்சிடும். அதனால கணவன்ட்ட எப்படி நடந்து கொள்கிறாய் என்று அதை கவனித்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. பெண்கள் சொர்க்கம் போகிறதுக்கு முக்கியமான ஒரு பாதையாக எதை காட்டுறாங்கன்னா, உங்கள் கணவனை நீங்கள் திருப்திப்படுத்துறீங்க, கணவனை கட்டுப்பட்டு நடக்கிறீங்க, கணவன் சொல்ல கேட்குறீங்க என்று சொன்னால் அது நீங்கள் சொர்க்கம் போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிரும். இல்லைன்னா அதுவே உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதனால ஒவ்வொரு பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய கணவன்கிட்ட என்ன திருமணம் பண்ண பிறகும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு சலசலப்பாக இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருக்கு. இப்போ திருமணம் பண்ண பிறகு நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பாங்க, நமக்கு சொந்தக்காரர்கள் இருப்பாங்க. கணவனுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, ஒரு வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு கணவர் நினைக்கிறாரு. அந்த கணவர் சூரத்தை கேட்கணும். கணவர் என்ன செய்கிறாரு, ஆடம்பரமாக அலங்காரம் பண்ண வேண்டும் என்ற பெயரில் வெளியே வரும்போது ஒரு பெண் அலங்காரம் பண்ணிட்டு வர்றாங்க. அதெல்லாம் மார்க் அடிப்படையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்படி இருந்துக்கலாம், வெளியே வரும்போது இப்படிலாம் அலங்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பெண்களுக்கு சில விஷயங்கள் அறிவுரையாக சொல்லும்போது, உங்களுடைய ஆடை இப்படி இருக்கணும், வெளியே வரும்போது முழுமையாக நம்மளை மறைச்சிக்கிறணும், அசிங்கமாக ஆடை உடுத்தக்கூடாது, புர்கா இருந்தாலும் ஸ்டைலுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, சில பேர் டைட்டாக ஆடை உடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இதெல்லாம் கணவர் பார்க்குற கணவருக்கு என்ன செய்யும், இதெல்லாம் ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கும், மற்றவர்கள் தவறாக பார்ப்பாங்களே அப்படின்னு அவர் என்ன செய்வார், அட்வைஸ் பண்ணுவார். கணவன் அட்வைஸ் பண்ணால பல பெண்கள் காதை புத்திக்கிறாங்க. காதை புத்தி என்ன செய்ய, அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. யார் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறார்களோ அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவே முடியாது. நல்ல விஷயம் சொன்னாலும் செய்வாங்க, ஏற்றுக்குருவோம் என்ற தப்பு இருந்தால் மாற்றிக்கிறேன்.
இல்லாட்டி நீங்க தப்பா விளங்கி இருக்கிறீங்க என்று அவருக்கு நம்ம பதில் சொல்லணுமே தவிர அதை விட்டு என்ன செய்யறாங்க, அட்வைஸை பண்ணக்கூடாது. இவர் எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாரு, அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்படின்னு தகப்பனுக்கு அடுத்தபடியாக நீங்க திருமணம் பண்ண பிறகு உங்களுக்கு அட்வைஸ் பண்றது யாரு? உங்களுடைய கணவன் தான். வேற யாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க? மற்றவர்கள் ரசித்து விட்டு போவார்கள், மற்றவர்கள் கேலி செய்து விட்டு போவார்கள். இப்போ கணவனுக்கு தான் மனைவி மேல் அக்கறை இருக்கும். அந்த மனைவி தனக்கு மட்டுமே சொந்தம் என்று கணவன் நினைக்கும் பொழுது அவர் சில அட்வைஸ் பண்ணார்னு சொன்னா இது நல்லது. அவருக்கு வந்து செய்ய அவர் உணர்ச்சிக்கு அடிப்படைய மாட்டார். அவர் சிந்தித்து முடிவெடுக்கிறதுனால இதுல நல்லது இருக்குது கெட்டது இருக்குது என்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வாரே, ஆனால் அதுக்கு கட்டுப்பண்ணுமே தவிர நீ சொன்ன கேட்க முடியும் பார்த்தாலும் செய்யற அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிற என்று அட்வைஸ் பண்றது பொறுக்காம பல பெண்கள் கணவனை மீறதை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க சுருக்கம் போறதா இருந்தால் கணவனை கட்டுப்பட்டு நடங்க. திருமறை குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டலாம். அர் ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் தான் நிர்வாகி. குடும்பத்தில் வந்து நிர்வாகி யாரு? யார் சொல்றதை கேட்கணும்? கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தில் பொறுப்புதாரியாக இருந்தாலும் கடைசி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா ஒரு கணவனுக்கு தான் இருக்கிறது. என்ன அதிகாரத்தை வந்து ரெண்டு பேருக்கு சமம்னு கொடுக்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு ஆள் அதிகாரம் பண்ணா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ யாருக்கு குடும்பத்தில் அதிகாரத்தை நம்ம கொடுக்கறது? ஒரு பிள்ளையை கண்ட்ரோல் பண்றது, மனைவி என்ன செய்யணும் அட்வைஸ் பண்ணணும். ஆனால் கண்ட்ரோல் பண்றதை பொறுத்த வரைக்கும், முடிவெடுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கணும். பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அவர் தான் காசு பணம் செலவழிக்கிறவராக இருக்கிறாரு. அதனால எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறவர்கிட்ட நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குது, அதனால இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா போதும். வசதி வாய்ப்பு இருந்தால் என்ன செய்யலாம், நல்ல காஸ்ட்லியான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். அவருடைய வசதி என்ன, அவருடைய வருமானம் என்ன, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு என்ன செய்யணும். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாருனாலும் சரி, ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்குறாருனாலும் சரி, கணவனை வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்தை அவருக்கு கொடுக்கணுமா இல்லையா? சில விஷயங்கள் அவர் புரியாமல் இருக்கிறார் என்றால் அதை நம்ம எடுத்து சொல்லலாமே தவிர முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லா விஷயத்திலையும், பிள்ளை விஷயத்தில், மனைவி விஷயத்தில் எங்கே தங்குறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. மாமியா வீட்டில் இருக்கிறதா, தாய் வீட்டில் இருக்கிறதா, இல்லை தனி வீட்டில் இருக்கிறதா என்றெல்லாம் பிரச்சனை வருது. பல பெண்கள் இதில் என்ன செய்யறாங்க, தனியாக வைக்கிறேன்னா வாழ்க்கை தேவையில்லை அப்படின்ட்டு வாழ்க்கையவே துறக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ முடிவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது, அர் ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். ஏன், நான் வந்து அவங்களோட சிறந்தவனாக இருக்கிறேன். பல வகைகளை மூளையினுடைய அமைப்பாக இருக்கட்டும், விஞ்ஞான அடிப்படையில் அப்படிதான் மூளையினுடைய அமைப்பு, இருதய அமைப்பு, ஒரு ஆணுடைய அந்த உடலில் உள்ள அணுக்கள், இது எல்லாமே பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரொம்ப உயர்வாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்று அல்ல அப்படி தான் படைச்சிருக்கலாம். அப்போ வந்து அவன் தான் செலவு பண்ணுகிறான், அதனால செலவு பண்ணக்கூடிய வந்து என்ன செய்யணும், முடிவெடுக்க அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் என்ன செய்யுது, இதை சொல்லுது. இது வந்து மனைவியை கட்டுப்படுத்திருக்க வேண்டி, அடிமைப்படுத்திருக்க வேண்டி சொல்றது இல்லை. ஒரு பெண்ணை வந்து ஒரு அறிவுள்ள ஆண் என்ன செய்வான், அவன் வந்து சிந்தித்து வழி நடத்துவான், சரியான முறையில் வழி நடத்துவான் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்யுது, இதை சொல்லுது. எந்த அளவுக்குலாம் சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து காலில் விழுவுறதுக்கு அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க காலில் நாங்கள் விழுகலாமா? எத்தனை மத தலைவர்கள் காலில் மக்கள் விழுந்து வணங்குறாங்க, உங்க காலில் நாங்கள் விழுகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு உள்ள முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள சில பேர் தங்களை ஷேகி என்று சொல்லிக்கொண்டு, தங்கள்மார்கள் என்று சொல்லிக்கொண்டு, தங்களை மத குருமார்கள் என்று, மூளைமார்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் காலில் விழ வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அஜர்த்து காலை தொட்டு கும்பிட்றான், அஜர்த்து காலை ஷேகு காலை கழுவி குடிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட உங்க காலில் விழுகலாமான்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் காலில் விழக்கூடாது, நான் இறந்து போய்விட்டேனே, ஆனால் என் சமாதியில் வந்து மண்டிடுவியா, சஜிதா பண்ணுவியா? செத்து போன ஒருத்தருடைய கபரில் எப்படி மண்டியிடக்கூடாது, சஜிதா பண்ணக்கூடாதோ, உசுரோடு இருக்கிற என் காலில் நீ விழக்கூடாது. நான் இறந்து போன பிறகும் என் சமாதியில் நீ சஜிதா பண்ணக்கூடாது, உசுரோடு இருக்கும்போது சஜிதா என்ன பண்ணக்கூடாது, சஜிதா அல்லாஹ்வுக்கு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. யார் காலில் யார் விழக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் காலில் முஸ்லீம்கள் விழக்கூடாது என்றால் ஷேகுமார்கள் காலை கழுவி குடிக்கலாமா, அவங்க காலில் விழுவலாமா? அவங்கள விட அல்லாஹ்வுடைய தூதரை விட உயர்ந்த ஒரு ஆள் இருக்கிறாங்களா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் விழக்கூடிய கலாச்சாரத்தை தடுத்து விட்டு சொல்றாங்க, ஒருவேளை காலில் விழலாம்னு நான் அனுமதி கொடுத்தால், லவ் குந்து ஆமிர அஹதன் யஸ்ஜுத லி அஹதின் அமர்த்துல் மரஅத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு ஆள் ஒரு காலில் விழலாம்னு நான் அனுமதித்திருந்தேனே, ஆனால் கணவன் காலில் மனைவி விழலாம்னு அனுமதிச்சிருப்பேன். அதுவும் கூடாது. கணவன் காலில் தான் விழுவதற்கு அவர் தான் தகுதி படைச்சவர். அப்போ அவர் காலில் விழலாம்னு அனுமதி கொடுத்துருப்பேன்.
ஆனால் அதை மார்க்கம் தடுத்துருச்சு. அல்லாவுக்கு முன்னால் தவிர சஜிதா யாருக்கும் செய்யக்கூடாது என்று பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. ஒரு ஆளுடைய காலில் விழலாம்னு நான் அனுமதித்திருந்தால் கணவன் காலில் விழ அனுமதித்திருப்பேன், கணவன் காலில் விழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஆண்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் தருது, ஒரு கணவனுக்கு முக்கியத்துவம் தருது. இந்த முக்கியத்துவத்தை பெண்கள் தர்றாங்களா? எல்லா பெண்களும் கணவன் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், இவர் விவரம் இல்லாதவர், அவருக்கு ஒன்றும் தெரியாது. கணவன் எப்படி பார்க்குறாங்க? இவர்கள் தான் அறிவாளிகள் என்றும், கணவனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாது என்று கணவனை முட்டாளாகவும், நான் சொல்றதை நீ கேட்கணும் என்று கணவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாகத்தான் செய்கிறாங்க பல பெண்கள் இருக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்டால், இஸ்லாமிய குடும்பவியல்ல நமக்கு இஸ்லாம் என்ன அறிவுறுத்துன்னு கேட்டால், கணவன் சொல்றதை நீ கேட்டு நடங்க, கணவனு கட்டுப்பட்டு நடங்க என்று ஆண்கள் தான் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த கணவன்கிட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா இஸ்லாம் இன்னும் சில அறிவுரைகளை நமக்கு சொல்லி காட்டுது. என்ன சொல்றது? வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் நீ தஸ்குனு இலைஹா. அல்லாஹ் உங்களில் இருந்த உங்களுக்கு ஜோடியை படைச்சிருக்கான். ஒரு ஆதம் அல்ல படைச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், ஆதம்ல இருந்த ஹவ்வாவை படைச்சான். ஒரு ஆண் பெண் இல்லாமல் இருக்க முடியாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? எல்லாரும் ஜோடியாக வாழ வேண்டும் என்று அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் ஜோடியா வாழணுங்கிறான்? ஏன் கணவன் மனைவி என்ற கட்டமைப்பை ஏன் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான்? அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அற்புதம். அல்லாஹ் சொல்றான், இந்த மனைவிட்ட நீங்கள் மன அமைதி பெறுகிறீர்கள், இது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அற்புதம். வஜால பைனக்கும் மவதத்தம் வரஹமா, உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னஃபி ஸாலிக லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிற மக்களுக்கு இதுல நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாதவர்கள் திருமணத்துக்கு முன்னாடி. இப்ப திருமணம் பண்ண பிறகு ஒரு ஆண் எப்படி மாறிடுறான்? மனைவிக்காக வேண்டி தன்னுடைய லைஃபை மாத்திக்கிறான், அவனுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய லைஃபை மாத்திக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் நல்ல ட்ரெஸ் கொடுக்க மாட்டான், ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அவன் நல்ல உணவு அவன் சாப்பிட மாட்டான். அப்போ மனைவிக்காக வேண்டி என்ன செய்யறான்? வெளியூர்களில் போய் வேலை பார்க்குறான், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான், மூட தூக்குறான், ரிக்ஷா வண்டி ஓட்டுறான், ஆட்டோ ஓட்டுறான், பல கஷ்டமான வேலைகளையும் பார்க்குறான். எல்லாம் யாருக்காக செய்யறான்? உங்களுக்காக தானே செய்யறான். அப்போ உங்களுடைய உணவுக்கு, உங்களுடைய உடைக்கு, உங்களுடைய தேவைகள் அனைத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு உங்களை அவன் பெற்றவனே இல்லை, உங்களை படைக்கவனே இல்லை, யாரோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணதுனால மனைவியை நம்ம தான் கவனிக்கணும், மனைவியை பட்டினியை போட்டக்கூடாது, பிள்ளைகளை பட்டினியை போட்டக்கூடாது என்று உங்கள் மேல் அன்பு காட்டனா இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அன்பு இருக்கிறது. ஒரு ஆணுக்கு கூட சில நேரத்தில் மனைவி நோய்வாய்ப்படுறன்னு வைங்க, அவர் அந்த அளவு துடிக்க மாட்டார். ஆனால் ஒரு பெண்ணு துடிப்பா. கணவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா ஒரு பெண் என்ன செய்வா? உடனே துடிப்பா, பரித வைப்பா, கணவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே என்று. இந்த அன்பை எல்லாம் யார் ஏற்படுத்தினது? இது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் அவங்களுக்கு மத்தியில் மன அமைதி வேணும். மன அமைதிக்காக வேண்டிதான் உங்களை அல்லாஹ் ஜோடியை படைச்சிருக்கிறான், ஜோடி ஆக்கியிருக்கிறான் இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் மன அமைதி தரக்கூடியவளாக இருக்காங்க. நிறைய பேர் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் பட்ஜெட் போடுற ஆளாக தான் இருக்கிறாங்க. வீட்டில் என்ன செய்கிறாங்க? என்ன பொருள் வாங்கணும். கணவனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் ஏடிஎம் தான் பயன்படுத்துகிறாங்க. காசை கொடுத்துட்டு போய் சாம போங்க, உங்களுக்கு மன அமைதி உங்களோட சந்தோஷமாக வாழ முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறீங்க, அம்மா வீட்டில் இருந்துக்கிறீங்க, வெளிநாட்டில் இருந்துக்கிறீங்க, வெளியூரில் கூட இருந்துக்கிறீங்க. எங்களுக்கு தேவை என்ன? பொருளாதாரம் என்ற அளவுக்கு பல பெண்கள் கணவன் ஒரு காசு குளிக்கக்கூடிய ஒரு மரமாக அப்படி பார்க்குறாங்களே தவிர, பல பெண்கள் கணவனுக்கு நம்ம மகிழ்ச்சியை தரணும், அந்த கணவனை கட்டுப்பட்டு நடக்கணும், அந்த கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னு பல பெண்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது இப்போ நவீன கால பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க? நிறைய கணவன்மார்கள் செலவழிக்க முடிக்கிறார்கள். செலவழிக்கிற கணவனை தான் தேர்ந்தெடுக்கவும் செய்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் கணவனை எப்படி தேர்ந்தெடுக்க சொல்லுது? உலகத்தில் ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேர்ந்தெடுக்கிறான். எதுக்கு தேர்ந்தெடுக்கிறான்? அழகுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கிறான். அவள்கிட்ட உள்ள அந்த குலப்பெருமைக்காக வேண்டி, எப்படிப்பட்ட குலம் பாரம்பரியம் அதுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணுறான். அந்த மாதிரி அவளுடைய அந்த அழகுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணுறான், அவளுடைய காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறான், அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணுறான். இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கப்பற்றி தேர்ந்தெடுங்கள். ஒழுக்கமாக இருக்கிறாளா, மார்க்க இருக்கிறான்னு அதை பாருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கல்ல, அதில் தான் வெற்றி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இது ஒரு பெண்ணும் அப்படி தான் பார்க்கணும். ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்க சொல்கிறாங்களோ ஒரு பெண்ணை ஆண் அப்படி தான் பார்க்கணும். ஒரு மார்க்கம் தெரிஞ்சவராக இருக்கிறாரா, மார்க்கத்தை கடைபிடிக்கிறாரா, துழுகிறாரா, இறையச்சம் உடையவராக இருக்கிறாரா, தாடி வச்சிருக்கிறாரா, இப்படி பார்க்கணுமே தவிர திருமணம் பண்ணும் போது எதை பார்க்குறாங்க? அவர் துழுகாட்டும் பரவாயில்லை, குழுகையிலாட்டும் பரவாயில்ல, காசு பணம் வச்சிருக்கிறாரா, பிரான்ஸில் விசா வச்சிருக்கிறாரா, நம்மளை அங்கே கூட்டு போவாரா,
இப்படின்னு காசு பணத்தை மையமாக வைத்து தான் திருமணம் நடக்கிறது. அப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மன அமைதி வேணும். ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளிநாட்டு பொருள்களை பயன்படுத்துறோங்கிற முக்கியம் இல்லை. அந்த குடும்பத்தில் மன அமைதி இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா, கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா இருக்கிறாங்களா என்பதைத்தான் என்ன செய்யணும் பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கன்னு செய்யுது, அதை சொல்லி காட்டுது. ஆனால் பல குடும்பங்கள் அந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு கதையை கூட சொல்லுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் நினைஞ்சிருக்கிறாங்கன்னா வேஷம் போட்டு வர சொல்லிக்கிறாங்க. பிள்ளை பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் தாயெல்லாம் வந்து பத்திரகாளி வேஷம் போட்டு வரணும், இப்படின்னு இஸ்லாத்தில் அந்த மாதிரிலாம் வேஷம் போடக்கூடாது, பத்திரகாளி வேஷம் போட்டு வரணும்னு சொல்லி அந்த பெண் நினைஞ்சிருக்குன்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து பயங்கரமாக மேக்கப் போட்டு நிறைய காசு பணத்தை செலவழித்து பத்திரகாளி வேஷம் போட்டு அது ஃபெயிலாக போயிடுச்சு, தோற்று போயிடுச்சு. வீட்டில் வந்து கணவன்ட்டு ரொம்ப கவலையோடு சொல்லியிருக்கு, இப்படி கூட கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு கடைசியில் எனக்கு பரிசு கிடைக்கல. அப்போ மாப்பிள்ளைக்காரன் சொன்னான்னா, ஏன் வேஷம் போடாமல் இருக்கலாம்ல, வேஷம் போடாமல் போயிருந்தாலும் நீ பத்திரகாளி மாதிரி தான் இருப்பேன், நீ வேஷம் போட்டு போனால்தான் உனக்கு தோத்துட்ட இப்படின்னா. அந்த மாதிரி மனைவியை பார்த்தாலும் பத்திரகாளி மாதிரி பார்க்குற அளவுக்கு என்ன செய்கிறாங்க பல பெண்கள் வந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் கணவன் கட்டுப்பட்டு நடக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், அவனுடைய அன்பை பெறணும்னு சொல்லுது. எனக்கு முன்னால் பேசிய ஆலிமா அவர்கள் கூட சொன்னாங்க, ஹதிஜாரில் அவங்களுடைய வரலாற்றை உங்களுக்கு சுட்டு காட்டினாங்க. ஹதிஜாரில் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிக அன்பு குறித்தானவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குலாம் அதிக அன்புக்குரியவர்களாக இருந்தாங்க? ஒரு கணவன் வந்து மனைவி உயிரோடு இருக்கும்போது அவங்க மேலே பாசம் வைக்கிறது ஒரு பக்கம், மௌத்தா போன பிறகு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அந்த மனைவி நடந்திருப்பாங்க? ஆயிஷா நாயகம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க, மா ஹிர்துவல அஹதி மின் நிசாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹிர்துவல ஹதிஜா, ஹதிஜாவின் மீது நான் பொறாமைப்பட்டது போல எந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த மனைவி மீதும் நான் பொறாமைப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ஹதிஜாவை தான் பேசிக் கொண்டிருப்பார்கள், ஹதிஜா அவர்களை பற்றி தான் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு கொண்டு ஆயிஷா நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு தடவை ஹதிஜா அவருடைய சகோதரி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா இவங்க என்ன செய்யறாங்கன்னு ரசூலுல்லாஹ் அப்படி எந்திரிக்கிறாங்க. யாரெல்லாம் ஹதிஜாவுடைய குரல் கேட்குது, ஹதிஜாவுடைய குரலும் அவங்களுடைய சகோதரி குரலும் ஒரே மாதிரி இருக்குது. ஹதிஜா எல்லாம் மூத்த போயிட்டாங்க, ஹதிஜா வந்துட்டாங்கன்னு நினைத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? படுத்திருந்தவங்க வேகமா எந்திரிக்கிறாங்க, அல்லாஹும்ம ஹாலா அப்படின்னு செய்யறாங்க, எந்திரிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, ஃபஹிர்து மா தல்குர் மின் அஜூஸ் மின் அஜாயிஸ் குரைஷின் ஹம்ரா ஷதுகைனி ஹலகத் வித் தஹரி, காலத்தால் அழிந்து போய்விட்ட, பற்கள் விழுந்து போய்விட்ட, ஒரு செத்து போய்விட்ட கிழவியவா இப்படி போய் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னேன் என்று ஆயிஷா நாயகம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் அதை விட எவ்வளவு சிறந்த பெண்கள் உங்களுக்கு கொடுத்துனா. ஹதிஜா வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு 25 வயசா இருக்கும்போது ஹதிஜா நாயகத்துக்கு 40 வயசு. 40 வயசு பெண்ணைத்தான் செய்யறாங்க, தன்னை விட 15 வயசு கூட உள்ள பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுகிறார்கள். அப்போ இது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணவனை விட மனைவி வயசு கம்மியாக இருக்கணும் அப்படிலாம் மார்க்கம் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லவே இல்லை. ஆயிஷாரில் கல்யாணம் பண்ணாங்கல்ல, ஆயிஷாரில் ரசூலுல்லாஹ் விட பல வருஷங்கள் சின்னவங்க அவங்க. ஆயிஷாரில் கல்யாணம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஆயிஷாரில்லாவுக்கு 6 வயசு, அவங்க 9 வயசுல பருவ வயதை அடைந்த பிறகு அவங்களோட நினைஞ்சாங்க ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள். அப்போ மனைவியினுடைய வயசு கணவனுடைய வயசு ஒரே மாதிரி இருக்கணும் அல்லது முன்ன பின்ன இருக்கணும் என்றெல்லாம் வயது வித்தியாசம் பண்ணலாம் இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படலை. ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடித்திருக்கணும், ரெண்டு பேரும் பருவ வயதை அடைந்திருக்கணும், இதுதான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, உங்களுக்கு ஹதிஜாவை விட சின்ன வயசுக்குள்ள நான் கிடைக்கலையா, வேற மனைமார்கள் கிடைக்கலையா, இன்னும் போய் செத்து போய்விட்ட ஒரு பள்ளி விடுத கிழமைப்பு நினைக்கிறீங்களே என்ற அளவுக்கு ஆயிஷா நாயகம் புறாமப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஹதிஜாரில் அவங்கள்ட்ட இருந்த சிறப்பு என்ன? நிறைய சிறப்பு இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை போய் ஹிரா கோயிலை போய் தனிச்சு வழிபட்டாங்கல்ல, இறைவன் மக்களை எல்லாம் வெறுத்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், சிலையை வணங்குகிறார்கள், கண்டதை கடவுளை நினைக்கிறார்கள், ஒடுக்கக்கேட நடக்கிறாங்க, பெண்களை குடும்பப்படுத்துகிறார்கள், பெண் குழந்தைகளை கொலை செய்கிறார்கள் என்றெல்லாம் அந்த அரபு மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து வெறுத்து போய் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹிரா என்ற கோயிலை போய் தனியாக இறைவனை தனித்திருந்தனை செய்கிறாங்க, வழிபடுகிறார்கள். அவங்களுக்கு தெரிந்த முறையில் அவங்க வந்து இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹதிஜாரில் தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க மக்காவிலிருந்து உணவு சமைத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில நாட்களுக்கு தேவையான உணவை சமைத்து வந்து என்ன செய்வாங்க, அந்த கல் முள்ளு எல்லாத்தையும் கடந்து வந்து மலை மீது ஏறி அந்த ஹிரா குகையில் தங்கியிருந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவு கொடுப்பார்கள். அப்போ ஒரு பெண்ணு கணவனை கவர வேண்டும் என்று சொன்னால், கணவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன? உணவு, அவனுக்கு வகை வகையான உணவுகள், அவனுக்கு பிடித்த மாதிரியான உணவுகள் என்ன செய்யணும்? சமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய பெண்களை பார்க்குறோம். திருமணம் பண்ணும்போது, திருமணம் பண்ணுற வரைக்கும் சாப்பாடை பற்றி என்னென்னு தெரியாது, சாப்பிடவும் தெரியும். ஒரு வீட்டில் கூட நினைச்சிருக்கிறாங்க, மாப்பிள்ளை கேட்டுக்கிறாரு, அந்த ஃபர்ஸ்ட் நைட் என்ன கேட்டுக்கிறாரு, என்னம்மா நீ நல்லா சமைப்பியா, இல்லை சுடுதண்ணி மட்டும் வைக்க தெரியும் இப்படின்னு இருக்கு.
அப்போ நீ இது வரைக்கும் என்ன பண்ணுன? எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தாங்க, அப்படி தான் சாப்பிடுவேன். இனிமேல் எப்படி சாப்பிடுவேன்? உங்கள் அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, இப்படி நாங்களாம். அந்த மாதிரி திருமணம் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமைக்கவே தெரியலை. இதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லித்தரணும். ஒரு கணவனை கவர்வதாக இருந்தால் கணவனை வெளியே சாப்பிட விடக்கூடாது. பல பேர் என்ன செய்யலாம்? அப்போ இன்றைக்கே நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், ஏன் வீட்டுக்கு சாப்பிட வரலாம் என்ன செய்யறேன்? இன்னைக்கு ஒரு நாளாக நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் இப்படிங்களாம். அப்போ கணவனை உணவு சமைத்து என்ன செய்யணும்? என் பொண்டாட்டி மாதிரி யாரும் சமைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கணவனை உணவு சமைத்து என்ன செய்யணும்? அவரை மகிழ்விக்க வேண்டும். இது ஹஜ்ஜாரில் அவங்ககிட்ட இருந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஊரில் கூட ஒரு கணவன் மனைவி நினைச்சிருக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வெளியூர் போயிருக்கிறாங்க, ஹனிமூன் கல்யாணம் நினைச்சிருக்கிறாங்க, வெளியூர் போயிருக்கிறாங்க. வெளியூர் போனால் மாப்பிள்ளை கேட்டுக்கிறாரு, என்னம்மா என்ன உனக்கு சமைக்க தெரியும் அப்படின்ட்டா, எனக்கு உப்புமா தான் சமைக்க தெரியும் அப்படின்னா ஊரில் இருக்கிற வரைக்கும் வெளியூர் ஹனிமூன் போகிற வரைக்கும் 3 நாள் உப்புமாவை ஓடி இருந்திருக்கு. இவர் பார்த்துருந்துருக்கிறாரு, 3 நாள் உப்புமாவை திண்டு சளிச்சு போச்சு, பேசாமல் இங்கே ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு போய் ஹோட்டல் நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து 2 பேரும் போய் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அங்கே இங்கிலீஷில் பெரிய நினைஞ்சிருக்கிறான், ஒரு அட்டையை கொண்டு கொடுத்துருக்குறான். அதில் பார்த்தா மெனு கார்டில் பார்த்தா இவனுக்கு என்னென்ன விளங்கலை, அது இங்கிலீஷில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. பார்த்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைஞ்சிருக்கிறான்டா, அதை இதே ஒன்று காட்டுவோம் இப்படின்னு சர்வரை கூப்பிட்டு காட்டுருக்கிறான். இதை கொண்டு வா, என்னமோ எழுதிருக்க, இதை கொண்டு வா அப்படின்னு அவன் சுட சுட 2 உப்புமா கொண்டு வந்துருக்கான். அடப்பாவீங்களா, இங்கேயும் உப்புமாவா அப்படின்னு நினைஞ்சிருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, வேறு அடுத்து இதை ஆர்டர் பண்ணுவோம் அப்படி சுற்றி முற்றி பார்த்துன்னு பக்கத்தில் ஒருத்தன் பரோட்டா, கறி, சிக்கனு எல்லாத்தையும் நல்லா தின்னு விட்டு இன்னொருக்காக வேணுங்கிறக்காக வேண்டி ஒன்சு மோர் இருக்கிறான். சர்வரை கூப்பிட்டு நினைஞ்சிருக்கிறான், ஒன்சு மோர். திரும்ப அதே மாதிரி பிளேட்டில் வந்துருக்குது பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், அது இதுன்னு எல்லாம் வந்த உடனே அப்போ ஒன்சு மோர்னு கேட்டால் தான் எதாவது தருவாங்க போல இருக்குது அப்படி இவனை கூப்பிட்டு சர்வரை கொடுத்துருக்கான், ஒன்சு மோர்னு இருக்கிறான். திரும்ப 2 உப்புமா, 880 ரூபா பில்லை கொடுத்து நினைஞ்சிருக்கிறான், நொந்து போய் வந்திருக்கிறான். அப்போ அந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனைவியை பொறுத்த வரைக்கும் சமைக்க தெரியாதவர்களாக பல பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளை அப்படி வளர்க்கக்கூடாது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீ கணவன் வீட்டில் போய் நீ வேலை பார்க்கணும், நீ தான் சமைக்கணும், அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும் என்றெல்லாம் வீட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு பெற்றோர்கள் பயிற்சி கொடுத்து செய்யணும், அவங்கள உருவாக்கணும். அங்கே போய் பெண்கள் என்ன செய்வாங்க? பயிற்சி கொடுத்தா கூட சில பொம்பளை பிள்ளைங்க நான் அங்கே போய் பழகிக்கிறேன், அங்கே யாரை வச்சு பழகிறது? அங்கே தான் ஒரு எலி இருக்கிறார்ல, அவரை வச்சு பழகிக்கிறோம். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து என்ன செய்கிறாங்க? அவங்க சமைக்கிறதுக்கு கற்றுக்குறாங்க. யூடியூப் பார்த்து படிச்சுக்கிறேன், புஸ்தகத்தை பார்த்து படிச்சுக்கிறேன் என்று சமைக்க தெரியாத பெண்களாக என்ன செய்கிறாங்க? திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. கதிஜாரில் அவர்களை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கு நல்ல வகையில் வகை வகையான உணவை சமைத்து கொடுத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் அவங்களுடைய வரலாற்றில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பெண் கணவனை கவர வேண்டும் என்று சொன்னால் அவள் தன்னுடைய தன்னுடைய உடல் உறுப்புகளை, தன்னுடைய உடைகளை எல்லாத்தையும் சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ளணும். திருமறை குரானில் எல்லாம் சொல்லி காட்டணும், சியாபக்க ஃபதஹீர், உன்னுடைய ஆடையை நபியை நீ பரிசுத்தமாக்கி கொள்வீராக, ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்வீராக இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யணும்? ஆடை தூய்மையானதாக இருக்கணும். எப்போ ஒன்று செய்யணும்? அழுக்கு பிடிச்ச மாதிரி ஆடையை அதில் இன்னைக்கு நைட்டின்னு ஒன்று தயாரிச்சிருக்காங்க, அது பார்த்தா டேட்டியாக தான் இருக்குது. நைட்டுங்கிற நைட் நேரத்தில் மற்ற ஆடைகளை, கஷ்டமான ஆடைகளை கலைந்து விட்டு நைட் நேரத்தில் அணியிருக்காங்க, நைட்டை கண்டுபிடிச்சாங்க. இப்போ பார்த்தா என்ன? எல்லா உட்துறையில் இப்போ பார்த்தா நைட்டு தான். அதில் சில பேர் 5 வருஷமா 10 வருஷமா நைட்டு வச்சிருக்காங்கலாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு ஏற்படுமா? அந்த மனைவி மேலே அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படுமா? இப்போ கணவனை என்ன செய்யணும்னு கேட்டால் மகிழ்விக்கணும். கணவன் பார்த்தாலே அவனை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு கணவன் ஊரில் இருக்கும்போது கணவனுக்காக வேண்டி அலங்கரிச்சிக்கணும். ஒரு வெளியூர் போகிறதுக்காக வேண்டி, ஒரு திருமணத்துக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுலாம் தோற்று போயிடும். பொண்ணை விட இவங்க தான் பொண்ணுமா இருப்பாங்க கல்யாணத்துக்கு போகிற ஆளுங்க. அப்போ அந்த மாதிரி வீட்டில் இருந்தால் கணவன் சந்தோஷப்படுவாரோ இல்லையா? நல்ல ஆடை உடுத்தி உடலில் உள்ள முடிகளை இஸ்லாமிய செய்து 40 நாளைக்குள்ளே களையணும்னு அப்படி சொல்லுது. அப்போ நகம் வெட்டணும், அந்த நகத்தை என்ன செய்யணும்? ஒழுங்காக வைத்துக் கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு பெண் நடந்து கொள்வாங்க. ஆனால் அது என்ன செய்யும்? கணவனை அவள் மீது ஈர்ப்பு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி கணவனுடைய குடும்பத்தார்களை பொறுத்த வரைக்கும் அந்த தன்னுடைய குடும்பம் மாதிரி கணவனுடைய குடும்பத்தை நினைக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மா வர்றாங்கன்னு வைங்க, கணவனுடைய அம்மா அத்தா வர்றாங்கன்னா அதுக்காக வேண்டி ரொம்ப விரும்பி அப்படிலாம் சமைக்க மாட்டார்கள். சில வீடுகளில் கணவனுடைய தனி வீடாக இருப்பாங்க, கணவனுடைய அம்மா அத்தா வர்றான்னு வைங்க, என்னத்தையும் அப்போ தானே செய்வாங்க, சும்மா கோழிக்கறி வாங்கி ஆக்கிடுவோம், ஏதாவது செய்வோம், சாம்பார் ஆக்கிக்கிறோம் இப்படிங்கிறது. இது அவங்க அம்மா அத்தா வந்தாங்கண்டா அப்போ என்ன செய்யறது? மீன் வாங்கிட்டு வாங்க, போய் மட்டன் வாங்கிட்டு வாங்க. இதை ஒரு கணவன் பார்ப்பனா இல்லையா? அவங்க அம்மா அத்தா வந்தால் ஒரு ஆட்டம் ஆடுறா, அவங்க அக்கா தங்கச்சி வந்தால் அதுக்கு ஒரு மாதிரியான கவனிப்பாக இருக்குது. நம்ம அம்மா அத்தா, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பி வந்தால் கவனிப்பு வேற மாதிரி இருக்குதே, சரியில்லையே இப்படி நினைத்தானே. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி மேலே இப்படி மதிப்பு ஏற்படும், மரியாதை ஏற்படும். அப்போ தன்னுடைய தாய் தந்த மாதிரி, தன்னுடைய சகோதரிகிற மாதிரி கணவனுடைய குடும்பத்தினரையும் ஒரு பெண் நினைப்பாளையானால்
அப்போ செய்வான், அவள் மேலே ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம் அவனுக்கு ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நமக்கு தெரியும், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணுகிறார்கள். அந்த திருமணம் பண்ணக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஏன்னப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாம் கல்யாணம் பண்ணிட்டேன். யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்? நான் ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ எதுக்கு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ண? ஒரு சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் விதவை கல்யாணம் பண்ண என்று என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த நபி தோழர் சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய தகப்பனார் இறந்து போகக்கூடிய நேரத்தில் 9 சகோதரிகளை விட்டுட்டு போனார். அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரி எத்தனை பேர்? 9 பேர். அப்போ நான் ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணேன்டா, சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணேன்டா, அது 9ஓட 10வது உட்காந்துக்கணும். அதுக்கு யார் தலை செய்வது? இந்த 9 பேருக்கு தலைவாரி விடணும், இவங்களுக்கு சமைத்து தரணும், இவங்களை கவனித்துக் கொள்ளணும். ஒரு பக்குவப்பட்ட பெண்ணை, ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணத்தான் அதெல்லாம் சரியாக வருமுறைக்கு தான் நான் செஞ்சேன், என் குடும்பத்துக்காக தான் அப்படி கல்யாணம் பண்ணேன் இப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பாராட்டுறாங்க, நீ சூப்பரான வேலை பார்த்துருக்குற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நீ செஞ்சது சரிதாங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? இன்னைக்கு பெண்கள் என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி வந்தாங்கன்னா உங்கள் அண்ணன் தம்பிக்கு டீ போட்டு கொடுக்க முடியாது, உங்கள் அத்தா அம்மாவுக்குள்ள அவங்க கேட்குற செய்ய முடியாது, உங்களுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குது இப்படி ஒன்று செய்கிறாங்க. மாமனார் மாமியாருக்கு பணிவிட செய்கிறது மார்க்கம் இல்லை. அண்ணன் தம்பிகளுக்கு, கணவனுடைய அண்ணன் தம்பிகளுக்கு நம்ம ஏதாவது சமைச்சு கொடுக்குறோம், டீ போட்டு கொடுக்குறோம்னா அதெல்லாம் நம்ம கடமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஒரு குடும்பத்துக்கு வந்து விட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாமே நம்முடைய உறுப்பினர்கள், நம்முடைய அண்ணன் தம்பிக்கு நம்ம டீ போட்டு தர மாட்டோமா, ஒரு சுடுதண்ணி வச்சு தர மாட்டோமா? நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக என்ன செய்யணும், எந்த வீட்டுக்கு ஒரு பெண்கள் போகிறார்களோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் தன்னுடைய குடும்பத்து உறுப்பினர்களை நினைக்கணும். இன்னும் சொல்ல போனால் எத்தனை பேர் தன்னுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறான்ல, இந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இந்த மனைவியினுடைய டார்ச்சர் தான் காரணமாக இருக்குது. ஒரு பெண்ணு என்ன செய்யணும், உறவை பேண சொல்லி ஆணை தூண்டணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அக்கா தங்கச்சியோட சேர்ந்துறீங்க, அண்ணன் தம்பியோட சேர்ந்துறீங்க, ஏன்னா லா எதுக்குள் ஜன்னத்தை காத்தி உண், உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் போக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறனால உறவை துண்டிக்க சொல்லி ஒரு பெண்ணு தூண்டக்கூடாது. அண்ணன் தம்பியோட ஒத்துமையாக இருங்க, அம்மாவோட ஒத்துமையாக இருங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்பி வைங்க, இப்படி என்ன செய்யணும், ஒரு பெண்ணு கணவனை தூண்டணும். இது அவள் மேலே மரியாதை ஏற்படும், ஈர்ப்பு ஏற்படும். இவளை நம்பி நம்ம என்ன செய்யலாம், நம்ம எவ்வளவு நாள் இவளுக்காக செலவழிக்கலாம், கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு காசு பணம் எனக்கு தான் வரணும். முதல்ல பெண்கள் செய்யக்கூடிய வேலை என்ன, திருமணம் பண்ண பிறகு வீட்டு சாவி எங்கிட்ட தான் வரணும், ஏதோ செலவு முன்னாலும் எங்கிட்ட கேட்டு என்கிட்ட வாங்கிட்டு அப்படிதான் செலவு பண்ணணும் என்று மொத்த நிர்வாகத்தை கையில் வைத்துக்கொண்டு, கணவன் சம்பாதிக்கிறத மொத்தமாக வைத்துக்கொண்டு ஏதோ இவங்க பிச்சை போகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, உங்கள் அண்ணன் தம்பிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, காலம் முழுக்க நீங்கள் செய்யணுமா, உங்கள் அம்மாவுக்கு வேறு பிள்ளைங்க இல்லையா? அப்போ முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு காரணமான செய்யக்கூடாது, ஒரு பெண் இருக்கக்கூடாது, பெற்றோரை பேண வேண்டும், பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும்னு அந்த வசனங்கள்லாம் குர்ஆனில் இருக்குதுல்ல. ஹதீஸில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறதுக்கு அடுத்தபடியாக, பெரும் அல்லாஹ்வை தொழுவதற்கு அடுத்தபடியாக ஜிஹாதுக்குள்ள முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்கிறாங்க, பிர்ருல் வாலிதைன்ங்கிறாங்க, பெற்றோருக்கு நன்மை செய்கிறது. பெற்றோருக்கு நன்மை செய்கிறது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக இருக்கும் பொழுது அந்த அமலை செய்ய சொல்லி பெற்றோரை தூண்டணும், தவிர அந்த அமலை அவனை செய்ய விடாமல் குறுக்கணிக்கக்கூடாது. இதை என்ன செய்யணும், குடும்ப வாழ்க்கையில் கணவனுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை பெண்கள் கடைபிடிக்கணும். ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை நிறைய இருக்கிறது, ஆண்களுக்கு இஸ்லாம் நிறைய அறிவுரைகளை சொல்லுது. பெண்கள் கூடியிருக்கிறதுனால கிடைத்த நேரத்தில் பெண்களுக்கு சொன்னால் இது பயனுள்ளதாக இருக்கும். ஆண்கள் குறைவாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மெசேஜ் சொன்னால் செய்யும், இந்த சபையில் அது பொருத்தமானதாக இருக்குங்கிறதுனால பெண்களுக்குள்ள விஷயத்தை மட்டுமே சொல்கிறேன். ஏன்னா பெண்களை குறை சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்க பாங்க சொல்கிறாங்களா? அன்பிற்குரிய சௌரியில் இஸ்லாமிய குடும்பவியல்ங்கிற தலைப்பில் ஒரு குடும்பம் சிறந்து விளங்குறதுக்கு பெண்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, அவங்க கணவன்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரணும். இந்த பெண்கள் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்று கேட்டால், பிள்ளைகள் மேலே அக்கறை செலுத்தணும். ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே அன்பு காட்டணும், அக்கறை செலுத்தும். இது கணவனுடைய அன்பை பெற்றுத்தரும். நம்ம நிறைய பெண்கள் செய்கிறாங்க, அதாவது எல்லா பெண்களும் பிள்ளைகள் மேலே அக்கறை உள்ளவங்களை தான் இருப்பீங்க. ஆனால் சில பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைங்க எங்கேயா போய் துளையட்டேன், இப்போ வெளியே போய் விளையாடட்டேன், நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமாக நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், டிவி பார்ப்போம், நம்ம செல்ஃபோன் பார்ப்போம் என்று தங்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டிய பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுத்துறாங்க.
சத்தம் போடாமல் இருந்தால் சரி, தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரி என்று பிள்ளைங்க கையில் போனை கொடுத்து அவன் என்ன பார்க்குறான், என்ன அந்த அதில் வருது என்பதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் செய்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றவும் ஆரம்பிக்கிறார்கள். இங்கேருந்து செய்கிறது நாகப்பட்டினத்துக்கு போகிறது, அல்லது வேறு ஏதாவது பக்கத்தில் உள்ள சேம்பரத்துக்கு போகிறது, கடலூருக்கு போகிறது. இங்கே பொம்பளை பிள்ளை தனியாக விட்டுன்னு செய்வாங்க. அவங்க வீட்டில் பிள்ளைகள் இருப்பார்கள். அப்போ தேவைக்கு வெளியே போகிறது என்பது வேறு. நம்ம வெளியே போயிட்டு அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா, அந்த பிள்ளைகளை நம்ம கண்காணிக்கணுமா இல்லையா. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்கிறான்டா, வலா தபருஜல் ஜாஹிலியத்தில் குலாம், அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிஞ்ச மாதிரி சுற்றி திரியாதீங்க இப்படிங்கிறான். கடந்த காலத்து அந்த காலத்தில் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் என்ன செய்வாங்க, ஆண்களை மாதிரி அவங்க சர்வசாதாரணமாக வெளியே சுற்றி கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி இருக்காதீங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த அறியாமை காலத்தில் உள்ள பெண்கள் மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. தேவைக்கு தான் வெளியே போகணுமே தவிர தேவையில்லாமல் செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது என்று மார்க்க நமக்கு சொல்லுது. அப்போ இந்த அறிவுரைகளை கடைபிடித்து செய்யணும். வீட்டில் இருந்தால் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்குது, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. நிறைய பேர் செய்கிறாங்க, எங்களுக்கு போர் அடிக்கிறது என்ன செய்கிறது, இப்படி என்ன செய்யறது, சும்மாவாவது மாலில் போய் சுற்றிட்டு வர்றது. ஒரு ஜாமான் வாங்குறது இல்லை, சும்மாவாவது மாலில் போய் செய்கிறது, சுற்றிட்டு வர்றது. பார்த்தா அந்த மாலுக்கெல்லாம் போனால வாங்கணும்னு தோணும். எவ்வளோ பொருட்கள் வீட்டில் இருந்தாலும் அங்கே போயாச்சே, பார்க்குற பொருளை கண்ணை கவரல. அப்போ வந்து என்ன செய்யணும், அதனால தான் என்ன செய்கிறாங்க, இப்போ பார்க்குற சந்தனக்கூடு இந்த ஊரில் வந்து இப்போ என்ன செய்யுது, உருசு நடக்கிறது. உருசுன்னு என்ன, இறந்து போனவர்களை வந்து அவங்களுக்கு கபரை கட்டி கொண்டு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் இப்படி சாகாமல் இருக்கிறானோ அந்த மாதிரி இந்த அவுளியாவும் சாகாமல் இருக்கிறாரு, அவர் உயிரோடு இருக்கிறாரு, நம்ம பேசுறத அவர் கேட்கிறாரு, நம்ம துவா செய்தால் நமக்கு பதிலளிப்பாரு என்று அல்லாஹ்வுடைய இடத்துல ஒருத்தரை கொண்டு போய் வைத்து அவருக்கு விழா நடக்கிறது. இந்த விழா நடக்கிறதுல அவர் என்ன செய்யறாரு, மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த விழா நடத்துறது அவருக்கு தெரியுது. இப்படின்னு இறந்து போன ஒருத்தரை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைத்து அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய தேவைகள் அங்கே போய் கேட்குறாங்களா இல்லையா. இன்ன ஷிர்கல ஸுல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று, துரோகம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இந்த துரோக வேலை ஒரு சந்தனக்குடி என்ற பெயர் நடக்கிறது, உருஸ் என்ற பெயர் நடக்கிறது. இதில் ஒரு கடை போட்டு என்ன செய்யணும், அந்த கடை வருது இல்லை. துபாயில் போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிறது, பிரான்ஸில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிறது. அதை விட இங்கே இருக்கும் போது உருசு கடையில் இருக்கும் போது இங்கே போய் இங்கேயும் வந்து செய்வோம், 10 ரூபா பொருள் கிடச்சின்னா வாங்கிட்டு வருவோம். இப்படின்னு இங்கே வந்து ஊர் சுற்றுறதையும் பார்க்குறோம். அப்போ இதை வந்து எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து நமக்கு நிறைய வேலைகள், பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை ஒழுங்கு செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது. வீட்டில் பாத்திரங்கள் வேண்டியிருக்கு, வீடை வந்து தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கும். நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பேண்டு வச்சுருப்பாங்க, அதை ஒழுங்காக துடைக்க கூட செய்ய மாட்டாங்க. பிள்ளைங்க வந்து இருந்து இருப்பாங்க, அதை உடனடியே சரி பண்ணணும் என்று கூட நினைக்க மாட்டார்கள். அதையெல்லாம் ஒரு வேலை பார்ப்பதையெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு கஷ்டமான விஷயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். வீடை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை செலுத்துவது, இதெல்லாம் கணவனுடைய ஒரு அன்பை பெற்றுத்தரும். அது மாதிரி தேவையில்லாத செலவுகள் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒன்றை பத்தாக்கணும். குடும்ப வாழ்க்கையில் கணவனுடைய மகிழ்ச்சியை, அன்பை, அரவணைப்பை, ஆதரவை, அந்த நிரந்தரமான வாழ்க்கையை பெற வேண்டுமானால் கணவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவரவருடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அதில் பெண்களை பற்றி சொல்றாங்க, வல் மராத்து ராயத்துன் அலா பைத்தி பாலிஹா வ வலதிஹி, ஒரு பெண்ணும் பொறுப்பாளி, அவளுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரணை செய்யப்படுவாள். எதுல பொறுப்பாளி, கணவனுடைய பொருளாதாரம் இருக்குல்ல, கணவனுடைய வீடு, அந்த பொருளாதாரனுடைய வீடு, இதுக்கு அவள் பொறுப்பாளி. இதை பற்றி அவள்கிட்ட மறுமையில் கேள்வி இருக்குது. கணவனுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீ எப்படி நடந்துக்கிட்ட என்று அதற்கு கேள்வி இருக்கிறது என்று செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதனால் கணவனுடைய பொருளாதாரத்தை வீணாக்குறது, சில பெண்கள் செய்கிறாங்கன்னா கணவனுக்கு தெரியாமல் உங்கள் கடன் கொடுக்குறது, கேட்குறாருங்க அவங்க தருவாங்களா, ஏதாவது நம்ம செக்யூரிட்டிக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்க்காம செய்கிறது, தெரிஞ்சவங்க, தோழி, சொந்தக்காரங்க என்பதற்காக வேண்டி கணவன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலேருந்து கொடுத்து விட்ட நகைகளை, சம்பாதிச்சு அனுப்பின பணங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக வாரி வழங்குறதையெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஒரு சொத்தை கணவன் சம்பாதிச்சு ஒரு சொத்தை கொடுக்குறதா இருந்தால் திரும்பி வருமானம் பார்க்கணும்ல, மார்க்கை எப்படி கொடுக்க சொல்லுதோ அந்த மாதிரி கொடுக்கணும்ல. கணவனுடைய பொருளாதாரத்தை வந்து பூதாரித்தனமாக செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. அதை பாதுகாத்து வந்தீர்களே ஆனால் இது கணவனுடைய அன்பை பெற்றுத்தரும். அது மாதிரி வணக்க வழிபாடுகள், கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்கிற மாதிரி ஒரு பெண்ணு கரெக்டாக 5 வேளை தொழுகிறா, அவளை அடிக்க மனசு வராது, அவளை திட்ட மனசு வராது. என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு தொழுகையாளி, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறா, அவள் தொழுவதன் மூலமாக பிள்ளைகளும் பார்த்து தொழுகிறாங்க என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண் வந்து என்ன செய்வான், அந்த மனைவி மீது அதிகமான அன்பு வைப்பான். இந்த விஷயங்களை என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். குறிப்பாக கணவனுக்கு நன்றி கெட்டவங்களும் இருக்கக்கூடாது. கணவன் வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்,
அந்த கணவன் ஒரு விஷயத்தை வாங்கி தர பொருளை வாங்கி தரல, சொன்னதை செய்யலை அப்படின்னு உன்னை கட்டின உன்னத்தையும் அனுபவிச்சதில்லை என்று பெண்கள் சொல்றாங்கல்ல. இந்த வார்த்தையினாலே அவர்கள் நிறைய பேர் நரகம் போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்யணும்? குடும்ப வாழ்க்கையில் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் தங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது அல்லாமல் ஆண்களுக்கும் இஸ்லாம் என்ன செய்யுது? நிறைய அறிவுரைகளை சொல்கிறது. ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளலாம். கேட்டதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.